ஆஃப்டர் பைக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெக்கிங். ஸோ ஏன்னா நம்ம ட்ரெக் பண்ணும்போது உங்கள் மனசு ஓவர் திங்கே பண்ணாது. ஏன்னா நம்ம உடம்பு தான் வலிச்சிட்டு இருக்குமே, அப்புறம் மனசுக்கு நேரமே இருக்காது ஏதாச்சும் யோசிக்கிறதுக்கு. ஸோ மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு சின்ன ட்ரெக் போகலான்னு முடிவு பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் மண்டையை கழுகுனேன். ஸோ அதுவும் அவங்களும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 7 மணிக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணோம். நான் கோயம்புத்தூர் பேசிக்கலாம். எத்தனை டைம் கேரளா போயிருப்பேன்னு சொல்லி கணக்கே கிடையாது. அந்த வழியாக மதுக்கரை ரூட் வழியாக போகும்போது ரீசெண்டாக தான் நான் ஒரு டெம்பிளை நோட்டீஸ் பண்ணேன். மலைக்கு மேலே ஒரு கோவில் இருந்துச்சு. அண்ட் திடீர்னு பார்த்தா நம்ம ரீல்லையும் வருது அந்த கோவிலை. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு அந்த கோவில் பேர் தர்மலிங்கேஸ்வர் கோவில். 800 ஸ்டெப் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி நம்ம 800 ஸ்டெப்பு தானே ஏறிடுவோம்னு சொல்லிட்டு ஏறுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 ஆரம்பித்தோம். ஸோ நான் நினச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட மோசமான பாடி கண்டிஷனில் இருப்பாங்க, கன்ஃபார்மாக அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க, அவங்க பேல பழிய போட்டு நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவங்க என்னை விட சூப்பராக ஏறிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஈகோ என்ன இவங்களை விட நம்ம உடம்பு ஒன்றும் அவ்வளோ மோசமானது கிடையாது, நம்ம ஏறுவோம்னு சொல்லிட்டு ஐ கெப்ட் கோயிங். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணிக்கு நாங்கள் அந்த டெம்பிளில் ரீச் ஆகிட்டோம். ஒரு 1/2 hour 45 minutes மேக்ஸிமம் ஆயிருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கடவுளை எப்படி வர்ஷிப் பண்ணுவாங்களோ அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நானும் அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் ஒரு சேலஞ்சு, இந்த பெல்லை ரிங் பண்ணும்போது படாத பாடுபட்டேன். ஏன்னா அது டெக்னிக் கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. பட் ஐ ஃபைனலி அண்டர்ஸ்டுட் த டெக்னிக் அண்ட் 3 டைம் பெல் அடிச்சுட்டு ஒரு சந்தோஷத்தோட இறங்குறேன். அண்ட் இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக். அப்படியே டபடபடபடன்னு ஏறிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் இறங்கிட்டேன். ஸோ யூ கைஸ் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னா யூ கைஸ் டிசர்வ் ட்ரெக்கிங்.